Hello, I'm Jagan from Go with Data. இந்த வீடியோ கிராக் SQL இன்டர்வியூ 50 கொஸ்டின் சீரீஸ் இருக்கக்கூடிய 46வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டாபிக்ல பார்த்துட்டு இருப்போம். இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய 3வது வீடியோ. ஸோ இந்த வீடியோவோட கோடெல்லாம் வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். அது வந்து தமிழ் கிராக் SQL இன்டர்வியூ 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோ டேக் ஆயிருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கிட்டப்போட லிங்க் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க கோடை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, நவ் இப்போ டேட்டாவை பற்றி முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து பர்சன் அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அது கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்சனில் வந்து அந்த பர்சனோட ஐடி, இமெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஸ்டம் ப்ராசஸில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, அதனால அவங்க லோட் பண்ணும்போது டூப்ளிகேட் இமெயில்ஸை லோட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜானுக்கு வந்து 2 ரெக்கார்டு இருக்கு, ராண்டிக்கு வந்து 4 ரெக்கார்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து இந்த டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணிருங்க, கம்ப்ளீட்டா டிலீட் பண்ணக்கூடாது. இப்போ ஜானுக்கு வந்து 2 ரெக்கார்ட் டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா இந்த ஐடி எது சின்னதா இருக்குதோ அதை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் டிலீட் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரெக்கார்ட்ல வந்து இது வந்து நமக்கு தேவை, ஏன்னா ஜான் 1 and 3ல வந்து 1 தான் சின்னது. ஸோ ஜான் தேவை. இப்போ பாப் வந்து ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு, அதனால நமக்கு பாப் அப்படியே எடுத்துருவோம். இது வந்து டூப்ளிகேட் ரெக்கார்ட் தேவையில்லை. அப்ப ராண்டில வந்து 4, 5, 6, 7 4 இருக்கு. ஸோ 4 தான் சின்னது, அதனால நம்ம ராண்டி 4 எடுத்துக்கலாம். 5, 6, 7 டிலீட் பண்ணிடணும். ஸோ இந்த மொத்த செட்லையும் எனக்கு 3 இமெயில் தான் வேணும், 1, 2, 4. அந்த 3 தான் நமக்கு வேணும், மற்ற எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், ஒரு டேபிளை கொடுத்து அதில் செலக்ட் பண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் இதுல வந்து நம்ம டிலீட் பண்ணணும். ஸோ டிலீட் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ ஒவ்வொரு டேட்டா பேஸ்லயும் டிலீட் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். அதனால இந்த எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது, பட் க்ளோஸ் டு தட் அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்கலி ஒரு டேட்டா செட்டை கொடுத்து அதுல இருந்து எனக்கு டூப்ளிகேட் இமெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெரி சிம்பிள், ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செலக்ட் இமெயில் ஃப்ரம் பர்சன் group by email having count star greater than 1. ஸோ இது வந்து எனக்கு ஜான் அண்ட் ராண்டி 2 இமெயில் எடுத்து வந்துடும். பேசிக்கலி டூப்ளிகேட் இமெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் டிலீட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ delete from person where email in select email from. நான் எதுக்காக இந்த சப் இமெயில் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் இது கொடுக்க வச்சுக்கோங்க, டைரக்டா வேற இமெயில் இன் செலக்ட் இமெயில் ஃப்ரம் பர்சன் இல்லையா. இது நார்மலா இதான் சின்டாக்ஸா இருக்கணும். பட் MySQL வந்து இதை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த பர்சன் வந்து டிலீட் பண்றோம், அதே இதை வந்து சப்கோரை டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. யூ கான்ட் ஸ்பெசிஃபை த டார்கெட் டேபிள் பர்சன் அப்டேட் இன் ஃப்ரம் கிளாஸ். ஸோ டைரக்டா இருந்துச்சு அப்படின்னா எரர் அடிக்குது. அதனால அதுக்கு நடுவில் ஒரு லேயர் கிரியேட் பண்றோம். ஸோ செலக்ட் இமெயில் ஃப்ரம் அந்த சப்கொரி யூஸ் பண்றோம். ஸோ இப்போ டிலீட் பண்றோம் அப்படின்னா select email from person group by 1. Oh, okay. ஸோ என்ன இருக்கு, எவ்ரி டிரைவ் டேபிள் ஹேவ் அலையாஸ் நேம். ஓகே, இது அலையாஸ் நேம் கொடுக்கணும், ஏன்னு கொடுத்துருவோம். இப்போ வந்து 6 ரெக்கார்ட் டிலீட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து எத்தனை டிலீட் ஆகணும், 1, அப்புறம் இங்க ஒரு 3, 4 தான் டிலீட் ஆகணும், 6 டிலீட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பிளைண்டா என்ன சொல்றோம்னா, இதான் இமெயில் அட்ரஸ், இதை வந்து நீ வந்து டிலீட் பண்ணு அப்படிங்கிறோம். அதனால மொத்தமா அந்த இமெயில் அட்ரஸே போயிருது ஃப்ரம் பர்சன் இல்லையா. மொத்தமா எனக்கு ஜானும் ராண்டியும் டிலீட் ஆயிருது. ஏன்னா இந்த 2 இமெயில் தான் வந்து இந்த சப்கோரியில வந்துச்சு இல்லையா, டூப்ளிகேட் இமெயில் சொல்லிட்டு. ஸோ 2 இமெயில் டிலீட் பண்ண அப்படின்னா ஜான் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிலீட் பண்ணிடும், ராண்டி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிலீட் பண்ணிடும். ஸோ மொத்தமா 6 ரெக்கார்டும் போயிருது. நமக்கு அது தேவையில்லை. நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அது டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்மாலர் ஐடியை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் டிலீட் பண்ணு அப்படிங்கிறாங்க. அதனால இந்த டைரக்ட் சப்கொரி வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 2-3 ஆப்ஷன் பார்ப்போம். இது வந்து செல்ஃப் ஜாயின்ல என்ன பண்றோம்னு பார்க்கலாம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன், இந்த செல்ஃப் ஜாயின் எப்படி பண்ணுவோம், இப்போ வந்து இத டூப்ளிகேட் வச்சுக்கலாம், இன்னர் ஜாயின் பர்சன், இது வந்து பிரைமரி டேபிள் வச்சுக்கலாம். ஆன் இந்த பிரைமரி டேபிளோட இமெயில் email equal to
இந்த டூப்ளிகேட்டோட இமெயில் அண்ட் அந்த டூப்ளிகேட்டோட ஐடி இல்லையா, அது வந்து இந்த பிரைமரியோட ஐடியோட பெருசா இருக்கணும். ஓகே, எனக்கு இது இருக்கக்கூடிய ரெக்கார்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றோம். டூப்ளிகேட் டாட் ஐடி, டூப்ளிகேட் டாட் இமெயில். ஸோ இதுல என்ன வரும்னா எரர் வருது. ஓகே, ஸோ டூப்ளிகேட்டட் ஐடி கிரேட்டர் தேன், ஓ வந்து டேட்டாவை டிலீட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து திரும்ப இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ரெக்கார்டும் வருது எக்ஸப்ட் அந்த 3 ரெக்கார்டு 1, 3, 1, 2, 4 3மே வரல. 3 இருக்கு. ஆர்டர் பை கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆர்டர் பை ஐடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3, 5, 6, 7 எதெல்லாம் டூப்ளிகேட்டோ 3, 5, 6, 7. ஸோ இந்த டூப்ளிகேட் எல்லாமே வந்துருது. சின்ஸ் செல்ஃப் ஜாயின் கொடுத்து கிரேதம் கொடுத்ததுனால நிறைய டூப்ளிகேட்ஸ் வருது. டிஸ்டிங் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த 4 டூப்ளிகேட் ரெக்கார்டும் வந்துச்சு. ஸோ இதைத்தான் வந்து நம்ம டிலீட் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம இதை என்ன பண்றோம்னா இதை ஒரு கொரியா யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த delete from delete dupe from நம்ம வந்து இந்த இதுல இருக்கக்கூடிய இமெயிலாம் வேணும் இல்லையா. ஸோ பர்சன் வேர் இந்த ஐடி இன், எனக்கு அந்த டூப்ளிகேட்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஐடி வேணும். ஸோ இது வந்து எனக்கு டூப்ளிகேட் ஐடியெலாம் எடுத்து வந்திருக்கும் இல்லையா, இந்த 3, 5, 6, 7 அதெல்லாம் எடுத்து வந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டிலீட் பண்ணணும். இப்போ டைரக்டா டிலீட் கொடுத்தோம் அப்படின்னா அதே எரர் தான் அடிக்கும் உங்களுக்கு. ஸோ cannot be used இல்லையா. unknown column dupe. Oh, okay. delete from, delete from. ஸோ இது வந்து ஃப்ரம் கிளாஸ்ல நீ டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வருது. டார்கெட் டேபிள் பர்சனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வருது. ஸோ அதனால எப்பவுமே ஒரு லேயரை கிரியேட் பண்றது பெட்டர். ஸோ இது செலக்ட் ஐடி ஃப்ரம், இதை யூஸ் பண்ணும்போது அலையாஸ் நேம் வேணும். ஸோ ஏ பிராக்கெட். ஸோ இது வந்து 4 ரெக்கார்ட் டெலிட் ஆயிடுச்சு. இந்த ஃபார்மேட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். delete from this where the id in, இதான் வந்து மெயின் லேயர். அதுக்கப்புறமா இது வந்து நம்ம மெயின் இன்னர் ஜாயினை வந்து ஒரு கொரியா யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய மெயின் இன்னர் ஜாயின். அதை யூஸ் பண்ணி நம்ம டூப்ளிகேட் முதல் எடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறமா இது வந்து செகண்ட் லேயர், டைரக்டா பர்சன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக செலக்ட் ஐடி ஃப்ரம் ஒரு செகண்ட் லேயர் கொண்டு வந்துட்டு அதை வந்து பர்சன் டேபிள் வந்து delete பண்றோம். ஸோ delete from the person ஒரு ஐடி இன் the subquery. ஸோ delete ஆயிடுச்சு. இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்து வைப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன். ஸோ எப்பவுமே ட்ரங்கேட் இன்சர்ட் ஆகுது, அதனால திரும்பவும் ரன் பண்ண ஒன்றும் ஆகாது. ஸோ 1, 2, 4 1, 2, 4 வந்துருச்சா. மற்றதெல்லாம் delete ஆயிடுச்சு. இது வந்து நம்ம செல்ஃப் ஜாயின்ல பண்றது, ஒரே டேபிள 2 தடவை பண்ற மாதிரி. ஸோ நார்மலா நம்ம வந்து ஒரே டேபிள 2 தடவை பண்ணும்போது நம்ம கார்டீசியன் சப்கொரி தான் பண்ணுவோம் இல்லையா, கார்லேட்டட் சப்கொரி தான் பண்ணுவோம். ஸோ கார்லேட்டட் சப்கொரினா அந்த சப்கொரி வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த மெயின் கொரியில ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் சர்ச் வரும்போது அந்த சப்கொரி வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ சப்கொரி டிபெண்ட்ஸ் ஆன் த மெயின் கொரி, அதான் வந்து கார்லேட்டட் சப்கொரி. இப்போ அந்த கார்லேட்டட் சப்கொரியை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஓகே, இது இங்க இருக்கட்டும், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கார்லேட்டட் சப்கொரினா மெயின் டேபிள், அது வந்து சப் டேபிள கண்ட்ரோல் பண்ணணும். ஃப்ரம் இது வந்து சப் டேபிள கிரியேட் பண்ணலாம். பர்சன் பிபின்னு வச்சுக்கலாம். வேர் பிபி டாட் இமெயில் ஈக்குவல் டு, இப்போ ரேண்டிங்கிற இமெயில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இமெயிலுக்கு அண்ட் பிபி டாட் ஐடி, இது வந்து கார்லேட் சப்கொரி வரும்போது மெயின் ஐடியோட கனெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்றோம், மெயின் ஐடி வந்து கிரேட்டர் தேன்
p.id வரும். அது இப்போதைக்கு 4 கொடுத்துக்கலாம். ஸோ இதை நான் ரன் பண்றேன்னா pp.id எனக்கு 567 வருது. ஸோ ரேண்டிங்கிற இமெயிலில் இப்போ நான் 4ங்கிற ஐடி கொடுத்தேன்னா அதுக்கு அப்புறம் இருக்கிற டூப்ளிகேட்ஸ் தான் வருது. 567 இந்த ஐடியெல்லாம் வருது. இப்போ 5 கொடுத்தேன்னா 67 வருது இல்லையா? ஸோ எனக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்தேன்னா அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டூப்ளிகேட்ஸ் எல்லாம் எனக்கு வரணும். அதுக்கு வந்து பேசிக்கலி நம்ம கார்லேட்டட் சப்குரி கொடுக்கும்போது பிபிஐடி லெஸ் தேன் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். லெஸ் தேன் 5 கொடுத்தேன்னா 4 5 வந்துடும் இல்லையா? ஸோ 4 வந்துடும். இப்போ லெஸ் தேன் 6 கொடுத்தேன்னா 6க்கு முன்னாடி எத்தனை இருக்கு அப்படிங்கிறது வரும். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணும். நான் ஒரு கொரியை ரன் பண்றேன். அதுல வந்து ஐடி வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. 4 வந்துச்சுன்னா 4ம் அதுக்கு முன்னாடி என்ன ரெக்கார்டு இருக்குன்னு செக் பண்ணும். 5 கொடுத்தா 5ம் அதுக்கு முன்னாடி என்ன ரெக்கார்டு. அப்போ எனக்கு ஒவ்வொரு ஐடி வரும்போதும் அதோட சேர்ந்து எத்தனை ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு டூப்ளிகேட் வந்துடும் எனக்கு இல்லையா? இப்போ 7 கொடுத்தேன்னா 7ஓட சேர்த்து 4 ரெக்கார்டு முன்னாடி இருக்கு. ரைட்? ஸோ அந்த கவுண்டை மட்டும் நான் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 4 கொடுத்தேன்னா அதான் எனக்கு முதல் ரெக்கார்டு. ஸோ அது மட்டும் எனக்கு இருந்தா போதும் இல்லையா? ஸோ எனக்கு இதான் வந்து கீ. ஸோ எனக்கு ஒரு கவுண்ட் இருக்கு. பிபி ஐடியா கவுண்ட் கொடுத்தோம்னா ஒரு கவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு ஒரு கவுண்ட் தான் வேணும். இதுக்கு மேல போச்சு அதுனா டூப்ளிகேட். இப்போ 5 இருந்துச்சுன்னா 4 and 5 ஆயிடுச்சு, அது டூப்ளிகேட். அப்ப எனக்கு 5 6 7 எதுவுமே தேவையில்லை. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ இதை வந்து நான் கார்லேட்டட் சப்ரி யூஸ் பண்ணணும்னா செலக்ட் p.id from person p, இதான் மெயின் டேபிள் p, where 1 தான் வந்து சிங்கிள் ரெக்கார்டு. இப்போ இது வந்து செலக்ட், ஓகே இது வந்து டேரக்டா கொண்டு வந்துடலாம். செலக்ட் கவுண்ட் ஆஃப் பிஐடி ஃப்ரம் திஸ். இந்த இமெயில் வந்து மெயின் டேபிள் இருந்து p.email, இது வந்து p.id. ஸோ இது வந்து பேராமீட்டரா கொடுத்தாச்சு. ஸோ மெயின் டேபிள் எப்பெல்லாம் ரன் ஆகுதோ ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் இது வந்து ட்ரிகர் ஆக போகுது. ஓகே, இப்போ நான் p.id ரன் பண்ணேன்னா 3567. ஸோ 3567 என்னன்னா எல்லாமே டூப்ளிகேட்ஸ். 3567. ஸோ மோர் தேன் 1 இருக்கும் இல்லையா? ஸோ அது மட்டும் தான் வரும், 1 வந்து வராது. இப்போ ஈக்குவல் டு 1 கொடுத்தேன்னா எனக்கு எதெல்லாம் வந்து மெயின் ரெக்கார்டு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்துடும். அதான் ஃபர்ஸ்ட் இல்லையா? 1 2 and 4. ஸோ இது 3 தான் எனக்கு தேவை. ஸோ 1 2 4 வந்துருச்சு. ஸோ அது இல்லாம டிலீட் பண்ணணும் அப்படின்னா அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து எனக்கு டிலீட் ஆகணும் அப்படிங்கிறோம். ஸோ இதான் வந்து எனக்கு கீ டேபிள். ஸோ டேட்டா வந்து கரெக்டாக கொடுத்துருச்சு. இப்போ இதை நான் வந்து சப்கொரியில் யூஸ் பண்ண போறேன். delete from person where the id in இந்த கொரியில வரக்கூடியது. ஆனா கொரியை டைரக்டா யூஸ் பண்ணா எரர் அடிக்கும். அதனால select id from அந்த கார்லேட்டட் சப்கொரி. ஸோ இது வந்து ஒரு அலையாஸ் நேம் கொடுக்கணும். ஏ அப்படிதான் க்ளோஸ் பண்றோம். அதுக்கப்புறமா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன். டீட் எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ரெக்கார்டை வச்சிருக்கோம். அதை வந்து கார்லேட்டட் சப்கொரியில நமக்கு எதெல்லாம் வந்து மோர் தேன் ஒன்ஸ் இருக்கோ அந்த ஐடியெல்லாம் எடுத்துட்டு வரோம். அந்த ஐடியெல்லாம் எடுத்து அதை ரெஃபரன்ஸா வச்சு டிலீட் பண்றோம். டிலீட் பண்ணி செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா 1 2 4 வந்துருச்சு. இது வந்து கார்லேட்டட் சப்கொரி இல்லையா? இதை விட நம்ம சிம்பிளா வந்து இன்னொரு லாஜிக் யூஸ் பண்ணலாம். அதாவது எதெல்லாம் வந்து முதல் ஐடி ஃபார் எவ்ரி இமெயில், அதாவது செலக்ட் இமெயில் minimum of id as id from person group by email. இது என்ன ஆகும்னா
ஒவ்வொரு இமெயிலுக்கும் எது முதல் ஐடி அப்படிங்கிறது 1 2 4. ஸோ இது 3 தான் வந்து நம்ம delete பண்ணக்கூடாது. இதான் நமக்கு தேவை. இதை தாண்டி இருக்கிற எல்லாமே வந்து நம்ம delete பண்ணிடணும் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம் சப்கொரியா. ஸோ delete from person. இதை வந்து ஒரு லேயர் வரும் இல்லையா? select id from select minimum of id. நமக்கு இந்த இமெயில் கூட தேவையில்லை. இமெயில் இல்லாமலே மினிமம் ஆஃப் ஐடி வந்து ஒர்க் ஆகும். குரூப் பை இமெயில். ஓகே. ஸோ இந்த சப்கொரி வந்து எல்லா ஐடியும் எடுத்துட்டு வரும். அது அப்புறம் அலையாஸ் நேம் கொடுத்து அதை வந்து மெயின் கொரியில் யூஸ் பண்ண போறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன். இப்போ 3 5 6 7 நாட்னு கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா 1 2 4 வந்துச்சு, அதை delete பண்ணிட்டோம். ஸோ ஐடி நாட் இன். ஸோ அந்த யூனிக்கா இருக்கக்கூடியதுல இல்லாம மற்றதெல்லாம் வரணும் அப்படிங்கிறோம். ஸோ 1 2 4 மிச்சம் இருக்கு, மற்ற எல்லாம் delete ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இன் கொடுத்தோம்னா அந்த நமக்கு தேவையான இருக்கா delete ஆயிருது. ஸோ நாட் இன் கொடுக்குறோம். ஓகே. ஸோ இது வந்து சிம்பிளா முடிஞ்சிருது. நம்ம வந்து என்ன சொல்றது, செல்ஃப் ஜாயின் கொடுக்க வேண்டாம், கார்டீஷன்லாம் கொடுக்க வேண்டாம். மெயினா எதெல்லாம் வந்து மினிமம் ஐடியோ அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, அந்த ஐடி இல்லாததெல்லாம் delete பண்ணிருங்க அப்படிங்கிறோம். இது சிம்பிளா முடிஞ்சிருது இல்லையா? ஓகே. ஸோ இது வந்து நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய கொரிஸ். இது வந்து நம்ம விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதா இருந்தா என்ன ஆகும் அப்படி பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்? செலக்ட் ஐடி இமெயில், அப்புறமா ரோ நம்பர் வச்சுப்போம். ரோ நம்பர் ஒவ்வொரு இமெயிலுக்கும் வேணும் இல்லையா? அதனால பார்ட்டிஷன் பை இமெயில், ஆர்டர் பை இமெயில் கமா ஐடி. ஸோ ஐடிக்கு அசெண்டிங் ஆர்டர். ஸோ சின்னது தான் முதல்ல வரும். as row number from person. ஸோ இது என்ன ஆகும்? ஒவ்வொரு ஐடிக்கும் அந்த இமெயிலை பேஸ் பண்ணி ரோ நம்பர் கிரியேட் பண்ணும். ஸோ 2 ஃபார் பாப் ரோ நம்பர் 1. இது வந்து ஜானுக்கு வந்து ஐடி வந்து 1 இருந்துச்சுன்னா ரோ நம்பர் 1, அடுத்தது 2. ஸோ 4ல வந்து இது 1, அரௌண்ட் 2 3 4 வந்துருச்சு. ஸோ 1 பார்த்தீங்கன்னா அதான் நமக்கு தேவையானது. ரோ நம்பர் எதெல்லாம் 1 இருக்கோ அதெல்லாம் தான் நமக்கு தேவை. அதனால இதுக்கு மேல ஒரு கொரி எழுதுறோம். செலக்ட் ஐடி ஃப்ரம், இந்த கொரி அப்படியே யூஸ் பண்றோம். ஏ வேர் ஏ டாட் ரோ நம்பர் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து 1 2 4 இதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி யூஸ் பண்றோம். ஸோ பர்சன்ல இருந்து delete பண்ணுங்க. அது என்னன்னா இந்த ஐடி வந்து நாட் இன் 214. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தேவையோ அது இல்லாத மற்ற எல்லாத்தையும் delete பண்ணுங்க அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து இங்க வருது பின்னு வச்சுக்கலாம். க்ளோஸ். 4 rows affected. நம்ம செலக்ட் கொடுக்கலையா? ஓகே. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பர்சன். இப்போ வந்து 1 2 4 வந்துருச்சு. ஸோ பேசிக்கலா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ரோ நம்பர் கிரியேட் பண்றோம் ஒவ்வொரு ஐடிக்கும் பேஸ்ட் ஆன் இமெயில் ஐடி. அந்த ஐடி வந்து ரோ நம்பர் 1 இருந்துச்சுன்னா அது நமக்கு தேவையான விஷயம். ஸோ அந்த ஐடியெல்லாம் சப்கொரியில் எடுத்து வந்துட்டு அந்த தேவையான ஐடி இல்லாத மித்த ஐடியெல்லாம் delete பண்ணு அப்படிங்கிறோம். ஸோ மிச்சம் இருக்கிறது 1 2 4 வந்துருச்சு. ரைட். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலா பண்ணக்கூடியது. இப்போ இது வந்து டேட்டா வந்து கொஞ்சம் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நார்மலா நமக்கு எல்லாம் ஒரே இதா இருக்கு, ராண்டி அப்படிங்கிற ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் கேஸ் இன்சென்சிட்டிவ். ரைட். ஸோ இது MySQL வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ். உங்களுக்கு எதுவா இருந்தாலும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எல்லாம் ஒன்று கூட எடுத்துக்கும். இதே டேட்டா பேஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டேட்டா எடுத்து வரேன். இந்த ட்ரங்கேட் பார்ட் அப்படியே பிளாக் பண்ணிடுமா? ஸோ இது அப்படியே பண்ணிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா ஜான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் ஜே, இது கேபிட்டல் ஜே. இது வந்து ஸ்மால், இது வந்து கேபிட்டல் இல்லையா? ஸோ இப்போ வந்து இத மாதிரி ரெக்கார்டுக்கு வந்து MySQL பெரிய டிஃபரன்ஸ் காமிக்கப்படுறது இல்லை. ரைட்.
MySQL வந்து உங்களுக்கு கேபிட்டல் ஆருக்கும் ஸ்மால் ஆருக்கும் ஒரே மாதிரி தான் ஹேண்டில் பண்ண போகுது, ரைட்? ஸோ அதனால இது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இதே ரெக்கார்டை வந்து நம்ம இந்த செல்ஃப் ஜாயின் வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ நம்ம இந்த கொரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கொரியும் இந்த டேட்டாவையும் நம்ம இன்னொரு டேட்டா பேஸ்க்கு எடுத்துட்டு போவோம். இது போஸ்ட்கிரஸ் இருக்கு இல்லையா? போஸ்ட்கிரஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, ஸோ இதை வந்து டேபிளை கிரியேட் பண்ணிட்டு டிலீட் பண்றோம். என்ன ரெக்கார்டு வருதுன்னு பாருங்க. ஸோ எல்லா ரெக்கார்டும் அப்படியே இருக்கு டிலீட் பண்ணதுக்கு அப்புறமும். ஏன் அப்படின்னா இப்போ இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா இங்க வந்து கவுண்ட் பண்றோம் இல்லையா, குரூப் பை கொடுக்குறோம் இல்லையா? குரூப் பை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு ரெக்கார்டும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெக்கார்ட். ஸோ செலக்ட் இமெயில் count star as count from person group by 1. ஸோ இது வந்து டூப்ளிகேட்டாவே எடுத்துக்காது, ஏன்னா எல்லாமே வந்து 111ஆவே வருது. இதை வந்து நம்ம ஸோ எல்லாமே 1-1 இருக்கிறதுனால இது டூப்ளிகேட் இல்லை அப்படின்னு வருது. அதனால டிலீட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இமெயில் மேட்ச் பண்றோம் இல்லையா, மேட்ச் பண்ணும்போது ஒவ்வொரு இமெயிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, அதனால இண்டிவிஜுவல் ரெக்கார்டு பிரச்சனையே இல்லை அப்படின்னு வருது. ஸோ இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணலாம்னா, இமெயில் கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தையுமே வந்து ஒரே லெவலா மாத்திடலாம். லோவர் கேஸை மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ MySQL வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ், அதனால நம்ம பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி சென்சிட்டிவ் டேட்டா ஆரக்கிள் போஸ்ட்கிரஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை மேனேஜ் பண்ணும்போது எல்லாமே ஒரே கேஸ்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ரிக்வயர்ட் டேட்டா வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் இது இங்க பார்த்தோமா, செல்ஃப் ஜாயின் பண்ணோம் இல்லையா? அதுக்கப்புறமா கார்டிஷன் சப்கொரி பண்ணோம். மூணாவது வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணோம். பட் MySQL வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ்ங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இதே கேஸ் சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம இமெயில் கம்பேர் பண்ணும்போது மேக் ஷுர் அந்த இமெயில் அட்ரஸ் வந்து ஒழுங்கா அட்ரஸ் பண்றதா அப்படி பார்க்கணும். இந்த கோடெல்லாம் நீங்க பார்க்கணும்னா க்ரோவோட யூடியூப் சேனல் போனா பிளேலிஸ்ட்ல வந்து இந்த வீடியோ தமிழ் கிராக் சீக்ரெட் 50 கொஸ்டின்ஸ் இதுல இருக்கும். இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து கிராக் சீக்ரெட் 50 கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்டுக்குள்ள போனா அந்த கரஸ்பாண்டிங் வீடியோஸ் எல்லாமே இங்க இருக்கும். அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நமக்கு வந்து GitHub லிங்க் இருக்கு. அந்த GitHub லிங்க் வந்து சோர்ஸ் கோடு எடுத்துட்டு போகும். இது வந்து 46th வீடியோ இல்லையா? ஸோ 46th வீடியோ நம்ம கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நம்ம ரெண்டாவது யூஸ் பண்ண அந்த கேஸ் சென்சிட்டிவ் டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண செல்ஃப் ஜாயின், அப்புறம் சிம்பிள் சப்கொரி, அப்புறமா கார்லேட் கொரி, சிம்பிள் சப்கொரி, நாலாவது விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ எல்லாமே இங்க இருக்கு. ஓகே, நீங்க வந்து க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.